வணக்கம் தோழி. தமிழ் சர்க்காருக்காக நான் உங்கள் விஜயகுமார். திமுக பெரியவர் அவருடைய தொகுதியில தாவேக்கா இருக்குதுங்க. அங்க மாவட்ட செயலாளர் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க குடும்பம் ஃபுல்லா திமுகவை இருந்தாலும் அங்க ஃபுல்லா எல்லார்கிட்டையும் வசூல் வேட்டையில இறங்கிட்டாரு. இவருக்கு யாராவது அழைப்பு கொடுத்தாலும் ஒரு 10 பேரை கூப்பிட்டு ஆளுக்கு 1000 ரூபாய் வசூல் பண்ணி 10,000 ரூபாய் 20 பேர்ல மொழி எழுதுறாரு. விஜய் சார், நீங்க தான் சார் பார்க்கணும். இது விஜய் அவர்கள் இன்னைக்கு வளர்ந்து மிகப்பெரிய அளவுல வளர்ந்துட்டு வராருன்ற கருத்து இருக்கு. ஆனா அவங்க மாவட்ட செயலாளர் இந்த அளவுக்கு வசூல் வேட்டை பண்றாரு இல்ல, அவர் தான் அந்த பெரியவர் தொகுதியில இன்னைக்கு வேட்பாளராக நிற்க போறாருங்களா 2026ல. அதுக்கும் வசூல் மொத்தம் ஒரு 10 பேரை பிடிச்சி வச்சிருக்காரு. ஆளுக்கு 10 லட்ச ரூபாய் 10 லட்ச ரூபாய் கொடுத்துருந்து உங்களெல்லாம் நான் கவுன்சிலர் ஆக்குறேன், இவர் ஜெயிச்சா விஜய் ஆட்சிக்கு வந்தா இவங்களை கவுன்சிலர் ஆக்குறேன்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். நிச்சயமா சொல்றாங்க, பெரியவர் தொகுதியில தாவேக்கா இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து போனது மிகப்பெரிய ஒரு அசிங்கம். வேற எந்த தொகுதியில வேணாலும் கட்டி விடலாம், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் அது ஒரு சர்வசாதாரணம். அது போய் ஒருத்தர்கிட்ட காசு வாங்குறது. ஆனா ஒரு பெரியவர் தொகுதியில இந்த அளவுக்கு போகுதுன்னும் போது ரொம்ப அசிங்கம். திரு விஜய் அவர்கள் எங்க அவரு கவனத்துக்கெல்லாம் இது போகுமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்குது. மாநில செயலாளர் திரு புஷ்லி ஆனந்தனா அவர்கிட்ட எல்லாம் இது எங்க போகுது? அவர் பெரிய கட்டிங்கன்னா இவர் சின்ன கட்டிங்கா இருக்கிறாரு. மாவட்ட செயலாளர் இன்னைக்கு தரம் தாழ்ந்து எல்லாருக்கிட்டையும் காசு வாங்கிக்கிட்டு ஒரு வசூல் வேட்டை பண்றது தாவேக்காவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. திமுகவோட தலைமை பெரிய தொகுதியில இந்த அளவுக்கு தாவேக்கா தரம் தாழ்ந்து போனது உண்மையிலேயே ஒரு வெட்கக்கேடான விஷயம் தான். அது இந்த கருத்து திரு விஜய் அவர்களுக்கு சென்று அவர் நடவடிக்கை எடுத்தா அந்த தாவேக்காவை காப்பாற்றலாம். அது அவருடைய நிலைப்பாடை பொறுத்து இருக்குது. அடுத்து ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.